நடுவானில் பறந்த இண்டிகோ விமானத்தில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. எரிபொருள் கசிவால் வாரணாசி விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி, வணக்கம். இண்டிகோ விமானத்தில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டிருக்கிறதன் காரணமாக நடுவானில் பறந்த இண்டிகோ விமானத்தில் இந்த கசிவுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுமே தெரிய வருது. இந்த விமானத்தை இவங்க இயக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எரிபொருள் கசிவு பற்றி தெரிஞ்சுக்க முடியாதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இந்த விமானத்திலேருந்து நம்ம பாடம் கற்றுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நிகழுது? கண்டிப்பா முதல்ல இது நம்ம இந்த விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்துறது ஏர் இந்தியா விமான விபத்து 260 பேரோட உயிரை பறிச்ச விபத்து, அதுவும் இந்த எரிபொருள் சுவிட்ச் ஃபெயிலியர் காரணமாக தான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த விமானம் இன்னைக்கு நடந்திருக்க இந்த சம்பவத்தோட மட்டும் முதல்ல பார்ப்போம். இண்டிகோவுடைய 6E6961 அப்படின்ற விமானம் கொல்கத்தால இருந்து ஸ்ரீநகர் பயணிக்கும் போது தான் நடு வானில பறக்கும் போது அந்த விமானத்துல எரிபொருள் கசிவு இருப்பது கண்டுபிடிக்கப்படுது. உடனடியாக பைலட்லாம் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அலர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. உடனே பக்கத்துல அருகாமையில் இருக்கிற விமான நிலையம் எதுன்னு பார்க்கும்போது வாரணாசி விமான நிலையமா இருக்கு. அங்க அவசரமா தரையிறக்கப்படுது. விமானத்துல இருந்த 166 பயணிகள், அதே போல க்ரூ மெம்பர்ஸ், பைலட் உட்பட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. விமானம் தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த பகுதியில அந்த எரிபொருள் கசிவு அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதுல ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த எரிபொருள் கசிவு எல்லாம் முன்னாடியே சோதனை செஞ்சுதான் விமானம் டேக் ஆஃபே ஆயிருக்கும். அப்போது சரியாக சோதனை செய்யப்பட்டது. அப்போது அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, இந்த எரிபொருள் கசிவு நடுவானில் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பொதுவாகவே இப்ப இந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்கு பிறகு டிஜிசிஏ அதாவது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையம் பல்வேறு விஷயங்களை மிக தெளிவா கண்காணிச்சுட்டு வர்றாங்க. அதுல அனைத்து பேராமீட்டர்ஸ், எரிபொருள் சுவிட்ச்ல இருந்து எரிபொருள் டேங்க்ல லீக் இருக்கா அப்படின்ற பல்வேறு பேராமீட்டர்ஸ் எல்லாம் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் டேக் ஆஃபுக்கு அனுமதி வழங்கணும். இது ரொம்ப தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில இந்த விமானத்துல அனைத்து பேராமீட்டர்ஸும் புறப்படும் போது தயாராக இருந்ததா சொல்லப்படுது. இருப்பினும் அது முறையாக சோதனை செய்யப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகத்தான் தற்போது விசாரணையானது தொடங்கப்பட்டு நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.